பாமகவின் தலைவராகிறார் ராமதாஸின் மகள். பேரதிர்ச்சியில் அன்புமணி. உச்சகட்ட பரபரப்பில் பாமக தொண்டர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்களின் மகள் காந்திமதிக்கு பதவி அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு அக்கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்கள் பதிலளித்துள்ளார். குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்னதை மீறி ஏற்கனவே வந்துவிட்டார்கள் என்று கூறிய ராமதாஸ், மகளிர் மாநாட்டுக்கான பணிகள் மும்முரமாக நடந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணத்தினால் பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அறிவித்ததோடு தலைவர் பொறுப்பை தாமே எடுத்து கொண்டுள்ளார். அதேபோலத்தான் அன்புமணி ஆதரவாளர்களை பதவியிலிருந்து நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமனம் செய்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுடன் செயற்குழு கூட்டத்தையும் ராமதாஸ் நடத்தியிருக்கிறார். அந்த செயற்குழு கூட்டத்தில் கூட ராமதாஸின் மூத்த மகளான காந்திமதி பங்கேற்றிருந்தாராம். முதல் வரிசையில் அமர்ந்திருந்த காந்திமதியை அழைத்து பாமக நிர்வாகிகள் மேடையில் அமர வைத்தனர். அவருக்கு ராமதாஸிற்கு பின் இருக்கையில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாம். அது மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தில் இருந்து பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரவேண்டாம் என்பதே விருப்பம் என்று கூறி வந்த ராமதாஸ் தற்போது திடீரென மகள் காந்திமதியை மேடையேற்றியிருப்பது பேசும் பொருளாகிவிட்டது. இதன் காரணத்தினால் மகன் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் மகளை நிறுத்துகிறாரா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது. இன்னொரு பக்கமோ சௌமியா அன்புமணிக்கு காந்திமதி மூலமாக செக் வைக்கிறாரா என்ற விவாதமும் தொடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கிடையேதான் பாமக தலைவர் விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். மே 28ஆம் தேதியுடன் பாமக தலைவராக இருந்த அன்புமணியின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமக சார்பாக அடுத்ததாக நடக்கவுள்ள மகளிர் மாநாட்டில் ராமதாஸ் கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்றீர்கள், ஆனால் செயற்குழுவில் காந்திமதி கலந்து கொண்டாரே என்ற கேள்விக்கு குடும்ப பெண்கள் தான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்டார்களே, செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே பெண்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார்கள், தற்சமயம் காந்திமதிக்கு எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். போக போக தெரியும் என்று பாடல் பாடி பதிலளித்தார் அவர். இதன் மூலமாக மறைமுகமாக சௌமியா அன்புமணிக்கு அரசியலுக்கு வந்துவிட்டதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அதேபோல தற்சமயமே காந்திமதிக்கு பதவி இல்லை என்று கூறியதன் மூலமாக விரைவில் காந்திமதிக்கு ராமதாஸ் பதவியளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு பாமக தலைவர் ராமதாஸ் கூறியதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், பாமகவின் தந்தை மகன் மோதல் காரணமாக பாமக இரண்டாக உடைந்துள்ளது. இந்த நிலையில் பாமகவின் தலைவர் ராமதாஸுக்கு பிறகு அவருடைய மகளான காந்திமதி தான் பாமகவின் தலைவராக வருவார் என்று ராமதாஸ் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாகவும், இதற்காக பொதுக்குழுவை கூட்டி அவரை தலைவராக நியமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தகவலானது ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களை மட்டும் இல்லாமல் ராமதாஸ் மகன் ஆன அன்புமணி அவர்களையுமே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என்றே சொல்லலாம்.